அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் அரசு மருத்துவமனையில் 46 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் 17 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விஷசாராயம் குடித்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். சேலம் அரசு மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சியிலிருந்து கள்ளசாராயம் குடித்து சிகிச்சை பெற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அறிந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சேலம் ஆகிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மருத்துவமனையை பொறுத்தவரை 46 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் 17 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மீதமுள்ள நபர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உயிரிழந்த குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி உதவி புலன் அதிகாரி குமார் தலைமையிலான காவல்துறையினர் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று உயிரிழந்த 7 பேர் குடும்பத்தினர் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் இறந்தவர்களுக்கு எப்போதிலிருந்து மதுப்பழக்கம் இருக்கிறது, மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பு அவர் எப்போது கள்ளச்சாராயம் அருந்தினார், அதே போன்று அவருடன் யார் சென்றனர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.